எல்லாமே நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம்னா நான்காவது வேற்றுமை உறுப்பு அப்படின்னு டிஃபைன் பண்ணிட்டா அந்த பேட்டர்னுக்கு அப்புறம் வரும்போதெல்லாம் சரி வரும்போது அது பிறகு வந்து இந்த பான்னு வந்தாங்க இந்த மாதிரி ஒரு பெயர்ச்சொல் வந்துச்சுன்னா ரெகெக்ஸ் பயன்படுத்தி இந்த மாதிரி வந்துச்சுன்னா அது பரிந்துரைக்கும் இப்படிதான் வரணும்னு ஏறக்குறைய இது வரைக்கும் எனக்கு தப்பே கிடைக்கும் சரியா வருது சரிங்களா டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது சரியா வருது அப்போ அந்த ஊருக்கு போக அப்படின்னா அது இப்போ சொல்லணும் போடணும் அடுத்தது இது வந்து இப்போ வந்து பெயர்ச்சொல் வருது செய்வது கொடுப்பது தருவது இல்லை இந்த மாதிரி பா அல்லது வா போட்டு தூ வந்துட்டு அடுத்தது ஏன் அப்படின்னு முடியும் போது கடைசி எழுத்து வந்து ஏன் முடிஞ்சு கேள்விக்குறி வந்துச்சுன்னா சரிங்களா அப்படி விதி கொடுத்துருக்காங்க அப்ப குப் என்று புகை வருவது ஏன் அப்படின்னு சொல்லி கேள்வி வந்துச்சுன்னா என்ன வரணும்னா வருவதேன் அப்படின்னு சேர்ந்து வரணும் அப்படின்னு தான் விதி அப்ப இந்த மாதிரி வந்து பிரிச்சு எழுதக்கூடாது இந்த ஏன் அப்படின்றது வந்து பிரிச்சு வரக்கூடாது சேர்ந்தே வரணும் அப்படின்றத அந்த எரரை அது கண்டுபிடிச்சு மாற்றணும் பரிந்துரைச்சு மாற்றணும் அப்போ இது வந்து அது செய்யும் இன்னொன்று வந்து இந்த தோறும் ஆண்டுதோறும் வீடுதோறும் இது நிறைய பேர் பிரித்து தான் எழுதுறாங்க சேர்த்து தான் எழுதணும் ஆனால் பிரித்து எழுதுறாங்க அது எப்படி அப்படின்றது வந்து இந்த என்னன்றது வந்து அக்ரிணை பெயர்ச்சொல் அக்ரிணை பெயர்ச்சொல்லை நம்ம டிஃபைன் பண்ணிருக்கோம் ஒரு பட்டியல் இருக்கும் அக்ரிணை பெயர்ச்சொல் ஒரு 5000 சொற்கள் இருக்கு வச்சுக்கோமே போட்டுட்டோம்னா அக்ரிணை பெயர்ச்சொலுக்கு பிறகு இம் என்று முடித்தால் மட்டும் இம்னா வாரம் அப்படின்னு முடிச்சா அது கணக்கு இல்லை வாரம் முடியாத பார்த்து வீடு அப்படின்னா வீடு வந்து இம்ல முடியல அது எக்ஸப்ஷன் அது இல்லாம வந்துச்சுன்னா அப்ப வீடு தோறும்னா சேர்ந்து வரணும் நீங்க வீடு தோறும் பிரிச்சதுன்னா அது சொல்லலாம் வீடு தோறும் தப்பு சேர்த்து வரணும் சொல்லலாம் அதே போல மரம் அப்படின்னாக்கா வந்து வாரம்னாக்கா வாரம் வந்து டிஃபைன் பண்ணும்போதே சொன்னோம் இந்த இம்ல முடிஞ்சிச்சுன்னா அதே எண்ணெயை வந்து இம்ல முடிஞ்சிச்சுன்னா வாரம் தோறும் வரும்போது அது வந்து திரிந்து வாரம் தோறும் அப்படின்னு மாறணும் இது போல இது வந்து 3 நான் காமிக்கிறேன் இது போல 87 விதிகளை உங்களுக்கு சேர்த்துருக்கணும் ஏறக்குறைய செய்ய முடியுது எங்களுடைய எங்க லிமிட்டேஷன் பார்த்தாக்கா அந்த பட்டியல் இருக்குல்ல இப்போ என்னென்ன அப்படின்னு சொல்றேன் அக்ரிணை பெயர்ச்சொல் அப்படின்னு ஒரு பெரிய பட்டியல் நான் போடணும் அது அந்த பட்டியல் வந்து யாரும் செஞ்சு வைக்கல இப்போ நாங்களே போயிட்டு எது பெயர்ச்சொல் எது இடப்பெயர் எது இந்த காரண பெயர் இந்த பெயர் அந்த பெயர் இந்த பெயர்னு போடணும்ல இதை நம்ம தான் செய்யணும் செஞ்சாதான் அதுக்கு இலக்கணத்தை சொல்லித்தர முடியும் ஏன்னா அதுக்கு எக்ஸப்ஷன்லாம் இருக்குது வரும்போது தான் சிக்கல் இப்போ வந்து ஒரு 85 விழுக்காடு செய்யும் கொஞ்சம் மூளையை பயன்படுத்தி நம்மளாம் மூளையே பயன்படுத்தாம திருத்தணும் அப்படின்னா இன்னும் நிறைய நம்ம செய்ய வேண்டியது இருக்குது அப்ப எனக்கு வந்து எப்படி இது பயன்படுத்தினா நான் தனிப்பட்ட முறையில இதை பயன்படுத்துறதின் விளைவாக நானே சொந்தமா எடுக்கும்போது எனக்கு ரூல்லே தெரியுது சொந்தமாவே தெரிஞ்சுது ரொம்ப எளிமையா தான் இருக்குது உண்மையா தமிழ்ல உள்ள பல இலக்கண விதிகள் வந்து நம்ம அடிக்கடி தவறு செய்கிறோம்ல நம்ம இந்த பிள்ளைகள்லாம் பார்க்கும்போது நம்ம அடிக்கடி செய்யறதுலாம் வந்து தேவையற்ற தவறுகள் தவிர்க்கக்கூடிய தவறுகள் வந்து நாம் செய்து கொண்டிருக்கிறோம் இதெல்லாம் வந்து நீக்கிட்டாக்கா இன்னும் சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த மொழியை வந்து ஆய்வு செய்யும் போதே வந்து இன்னும் சுலபமாக ஆய்வு செய்யலாம் ஏன்னா பிழைகள் அப்படின்னு பிரிஞ்சு எடுக்கிறோம் சரி அப்படின்னு வரும் பாருங்க அப்படின்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் நாங்கள் வச்சிருக்கோம் இன்னும் செய்யலாம் இன்னும் நல்லா செஞ்சுட்டு இருக்கலாம் அது பெரிய சிக்கல் இல்லாத ஒரு கருவியாக நான் பார்க்கிறேன் இப்பொழுது வந்து இது லிப்ரோ ஆஃபீஸில் பயன்படுது ஒரு கட்டுரை வந்து ஒரு இணைய இதழ் வந்து நம்ம கொடுத்துருந்தோம் பயன்படுத்துங்கப்பா இதுக்கு முன்பு நிறைய செஞ்சுக்கிட்டாங்க ஒரு கட்டுரை எழுதுனாங்களா அதில் ஒரு 100 தப்பு செய்வாங்க இப்போ அது குறைச்சி 10-15 செய்கிறாங்க தப்புகளை குறைச்சிட்டாங்க அது அந்த விதத்தில் எனக்கு கொஞ்சம் திருப்தி ஏன்னா சில சமயம் அந்த தப்பு பார்த்து தான் ரொம்ப உருத்தம் பாருங்களேன் சரி நன்றி ஒரு கேள்வி ஒரு கேள்வி கேட்கறதுக்காக பிழை திருத்தத்தை பற்றி சொன்னீங்க ஒரு பிழை ஒரு தடவை தான் திருத்த மாட்டாங்க எல்லா பிழைகளையும் திருத்துறது மாதிரி ஏன் செய்யக்கூடாது இப்போ ஆங்கிலத்தில் இருக்கு ரீப்ளேஸ் ஆல்னு போட்டா அதெல்லாம் செய்யலாம் ரீப்ளேஸ் ஆல் வந்து இல்லை நீங்க சொன்னீங்க ஒன்னொன்னா தான் செய்ய முடியும்னு சொன்னீங்களா இந்த பிழை திருத்தம் ரீப்ளேஸ் ஆல் வேற அது மாதிரி செய்ய முடியாது தானே ரீப்ளேஸ் ஆல் செய்யலாம் ரீப்ளேஸ் ஆல் வேற மாத்துறது தானே இது ஒண்ணா போயிட்டே இருக்கும் இக்னோர் ஆல் இருக்குது ரிப்ளேஸ் ஆல் வந்து மேலே நீங்க வந்து கண்ட்ரோல் எச் பட்டணும் இல்ல அது ஒரு மாதிரி நான் நினைக்கிறேன்
ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க கிளிக் பண்ற மாதிரி காமிச்சீங்க இல்லையா, ஆட்டோமேட்டிக்கா என்டையர் டாக்குமெண்ட் பண்ணுவான்னு அதே தான் கேள்வி. சரி, ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறதால அப்படி பண்ண இல்ல இல்ல முடியல. அதே மாதிரி உள்ளது அது பண்ணலாம், அது பண்ணலாம். ஆங்கிலத்துல நம்ம செய்யறோமா இல்லையா? இல்ல ஆங்கிலத்துல அந்த மாதிரி செய்யறது இல்ல. ஆங்கிலத்துல நீங்க கண்ட்ரோல் F தட்டலாம் கண்டுபிடிக்கும். கண்ட்ரோல் H தட்டினீங்கன்னா ரிப்ளேஸ் ஆல் பண்ணும். கண்ட்ரோல் H பண்ணிட்டு ஃபைண்ட் ஆல் பண்ணி ரிப்ளேஸ் பண்ணும். அது வந்து கண்ட்ரோல், அது வேற. அது வந்து ஸ்பெல் செக்கிங்க்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அது பேட்டர்ன் ரெகக்னிஷன் டோட்டலா லிங்குவிஸ்டிக்லி இல்ல கிடையாது. அது சும்மா பேட்டர்ன் பார்த்து அது சொல்லுவாங்க. அவர் சொன்னதை நீங்க புரிஞ்சுக்கல. இப்ப கடந்த போது ஒரு இடம் வருது வச்சுங்களேன், கடந்த போது ஒரு இடம் வருது, அப்ப தனித்தனி